நாம் கடவுளை திடீரென்று விட்டு போவதில்லை. ஆனால் சில சிறிய பழக்கங்கள் அமைதியாக நம்மை கடவுளிடமிருந்து தூரப்படுத்துகின்றன. அவை என்ன தெரியுமா? 1. ஜெபமில்லாத வாழ்க்கை. ஜெபமில்லாத வாழ்க்கை கடவுளுடன் இருக்கும் உறவு மெதுவாக குளிர்ந்து போகும். 2. உலகத்தை நேசித்தல். உலகத்தின் ஆசைகள் அதிகமானால் கடவுளுக்கு நம் இருதயத்தில் இடம் குறைந்துவிடும். 3. மன்னிக்காத இதயம். மன்னிக்காமல் வைத்திருக்கும் கோபம் நம் இருதயத்தை கடினமாக்கும். 4. மறைக்கப்பட்ட பாவம். மறைத்து வைத்த பாவம் நம்மை கடவுளிடமிருந்து மெதுவாக தூரப்படுத்தும். 5. ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். பைபிள் படிக்காமல் ஜெபிக்காமல் இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனமாகிவிடும். 6. பரிசுத்த ஆவியின் சாட்சியை புறக்கணித்தல். தேவன் நம்மை எச்சரிக்கும்போது அதை கேட்காமல் இருப்பது ஆபத்தானது. 7. பெருமை. பெருமை வந்தால் தேவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகும். 8. சந்தேகம். சந்தேகம் நம் நம்பிக்கையை மெதுவாக குலைக்கிறது. 9. தவறான நட்பு. தவறான கூட்டம் நல்ல குணத்தையே கெடுக்கிறது. 10. கவனச்சிதறல்கள். அதிகமான கவனச்சிதறல்கள் கடவுளுடன் செலவிடும் நேரத்தை திருடிவிடும். 11. கீழ்ப்படியாமை. தேவன் சொல்வதை அறிந்தும் அதை செய்யாமல் இருப்பது. 12. தன்னையே அதிகமாக நம்புதல். கடவுளை விட நம் புத்தியையே நம்ப ஆரம்பித்தால் நாம் தவறான பாதையில் செல்லலாம். 13. முதல் அன்பை இழத்தல். ஒரு காலத்தில் இருந்த அந்த தீவிரமான அன்பு மெதுவாக குறைந்து போகும். 14. தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தல். பைபிளை படிக்காமல் இருந்தால் நம் ஆவிக்குரிய வழிகாட்டுதல் இழந்து போகும். 15. கடினமான இருதயம். தேவன் பேசினாலும் கேட்காத இருதயம் ஆபத்தானது. 16. பணத்தின் மீது ஆசை. பணம் வாழ்க்கையின் முக்கிய இலக்காக ஆகிவிட்டால் தேவன் 2ஆம் இடத்தில் போய்விடுவார். 17. போலித்தனம். வெளியில் நீதிமானாக நடித்து உள்ளே வேறு வாழ்க்கை வாழ்வது. 18. விக்கிரக ஆராதனை. தேவனை விட வேறு விஷயங்களை அதிகமாக மதிப்பது. 19. மனிதரை பயப்படுதல். மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம் கடவுளை கீழ்ப்படிவதை தடுக்கலாம். 20. கோபம் மற்றும் கசப்பு. நெஞ்சில் வைத்திருக்கும் கசப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையை மெதுவாக விஷப்படுத்தும். இவை எல்லாம் சேர்ந்து நம்மை மெதுவாக கடவுளிடமிருந்து தூரப்படுத்தலாம். பைபிளில் உங்களுக்கு நினைவுக்கு வரும் வேறு எந்த காரணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரிக்கிறது? அதை கமெண்டில் எழுதுங்கள். கடவுளிடமிருந்து தூரமாக செல்ல ஒரு நொடி போதும், ஆனால் அவரிடம் திரும்ப வர ஒரு உண்மையான இருதயம் போதும். God bless you.